அவருடைய முகநூல்லயே ஆரம்ப கட்டத்துல பாத்தீங்கன்னா பிரபாகரனை படம் வச்சிருந்தாரு. அதுக்கு பின்னர் பிரபாகரனை எதிர்த்து பேசுறதையும் கூட நான் பார்த்திருக்கேன். நானும் கூட பிரபாகரனை எதிர்த்து பேசியிருக்கலாம். நானும் கூட அவரை வந்து விமர்சிச்சிருக்கலாம். பட் ஒரு கட்டத்தில் வந்து அவர் குறித்து படிக்க ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். அதாவது ஒருவரை விமர்சிப்பதற்கு கூட அவர் குறித்து நிறைய நம்ம தேடல் இருக்கணும், படிக்கணும், தெரிஞ்சுக்கணும். ஆமாம், கண்டிப்பாக. அப்போ தெரிஞ்சுக்கிட்டு ஏன்னா எல்லா மனிதர்களும் நிறைய குறைகளோடு இருப்பவர்கள் தான். அப்போ அது தெரியாமல் நம்ம வந்து மேல் புல்ல மெஞ்சிட்டு அப்படியே வந்து பேசு அந்த மாதிரியான ஒரு அரசியல் பார்வை தான் அவர். இதுல முழுக்க முழுக்க சிலப்பிறந்தகையை மேல சொல்லக்கூடிய நீங்க எப்படி நீங்க ஸ்டாலினை பத்தி சொல்ல மாட்டேங்கிறீங்க? அவருக்கு எதுவுமே தெரியாது அப்படின்றாரு. எப்படி தெரியாம இருக்கும்? சங்கர் இஸ் அண்டர் தி சர்வேலன்ஸ். அது அவரே சொல்றாரு. நான் வந்து சர்வேலன்ஸ்ல இருக்கேன், 24 மணி நேரம் என்னை காவல்துறை கண்காணித்துக் கொண்டே இருக்கிறது அப்படின்ட்டு. இப்போ சங்கரோடைய வீட்டுக்குள்ள போய் பண்ணது அத்துமீறல். ஆமா, இல்ல இவருடைய அண்மை கால பேட்டியிலே ஒரு தடவை சொல்லியிருக்காரு. நம்ம இவர் ஸ்டாலினோட மருமகன் முதல்லலாம் ஃபோன் பண்ணா உடனே எடுத்துருவாரு, இப்போ எடுக்கிறது இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு. இப்போ எடுக்கிறது இல்லைன்னா அவர்கள் ஊழல்வாதிகள் அப்படின்றது உனக்கு தெரிய வந்துடும். அதுக்கு முன்னாடி உனக்கு தெரியாது. இது இட்ஸ் நாட் அ வெரி ஹெல்த்தி ட்ரெண்ட். அதாவது பொது பிரச்சனையாக இருந்து நீ போராளியாக இருக்கலாம். உன் தனிப்பட்ட பிரச்சனைக்கு அதை நீ பொது பிரச்சனையா மாற்றி அதன் அடிப்படையில் நீ போராளின்னு உன்னை காண்பித்துக் கொள்வது வந்து அது ஒரு நேர்மையான ஒரு வழிமுறையா நான் பார்க்கிறேன். அப்ப இத தன்னுடைய நேரடி கட்டுப்பாட்டில் காவல்துறை இயங்குதுன்னு சொல்லக்கூடிய ஸ்டாலின் சென்னையில இருக்காரு, தலைநகர். இவ்வளவு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நடக்குது அப்படின்றது அவருடைய பார்வைக்கு தெரியாம நடக்கும். இல்லை, இவ்வளவு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ வந்து அவர்கள் வீட்டில் கொண்டே மலத்தை அள்ளி தெளித்தவர்கள், ஊற்றி விட்டவங்க இதுவரைக்கும் அரெஸ்ட் பண்ணலையே. கேவலமான செயல், அதில் ஒன்றும் மாற்று கருத்தே கிடையாது. அதாவது சங்கர் இது வரைக்கும் வந்து எதிர்கொண்ட எதிர்ப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா காவல்துறையிலேருந்து காவல்துறை வந்து அவரை அரெஸ்ட் பண்ணுவாங்க, அந்த மாதிரி ஜுடிஷியரியிலேருந்து கண்டெம்ட் மாதிரியான பிரச்சனைகள்லாம் எதிர்கொண்டார். பட் ஒரு அரசியல் கட்சியிடம் இருந்து நேரடியாக இந்த மாதிரி இந்த டைம்ல அவர் இப்படி பண்ணுவார் அப்படிங்கிற ஒரு சார் அவருடைய போராட்ட குணத்தை நீங்க பாருங்க. ஆமாமா, எவ்வளவு வந்தாலும் எவ்வளவு எதிர்ப்பு வந்தாலும் அது வந்து நிக்கிறாரு. அசாத்தியமான போராட்ட குணம். அந்த போராட்ட குணத்தை நம்ம வந்து அது அப்படி நம்ம கடந்து போக முடியாது. ஆமா, அது வந்து உண்மையிலேயே பாராட்டத்தக்க. இல்ல, 2 தடவை சிறைப்பட்டு 3 தடவை நினைக்கிறேன். 3 தடவை முதல் தடவை சார் சிறையில நீங்க சிறைப்பட்டுன்றதோட நம்ம நிறுத்திட முடியாது. சிறையில அவருக்கு இழைக்கப்பட்ட கொடுமைகள், ஆமா, அதெல்லாம் வந்து எந்த மனிதனும் வந்து அவ்வளவு சாதாரணமா தாங்கி நிக்க முடியாது சார். அவ்வளவு நடந்தது. ஈவேரா ஒவ்வொரு கட்டத்துல ஒரு அரசியல் நிலைப்பாட்டை எடுத்திருப்பார். எல்லா அரசியல்வாதிகளும் பொதுவா இப்படித்தான் ஒரு அந்த சூழலுக்கு ஏற்ப சில நிலைப்பாடுகளை எடுப்பார்கள். இது அந்த சூழல் கால அந்த அரசியல் தட்பவெட்பங்கள் முடிவு செய்யும். இதே தானே சங்கர் செஞ்சாரு. ஆனா அதை பொதுநலத்துக்காக செய்கிறார்களா சுயநலத்துக்காக செய்கிறார்களா அப்படின்றதான் கேள்வி. சரியா? எனக்கு பாதிப்பு நடக்குது, அதனால நான் வந்து அதை பொது விஷயமா பொது பிரச்சனையா மாற்றுவேன்றதையே காலம் முழுக்க அவருடைய பயணமா சங்கர் வச்சிருக்காரு. சரியா? அப்ப இதுல அவர் ஈவேரா பற்றி பேசுகிறார் என்றால் அவருக்கு ஈவேரா பத்தி பெரிய படிப்பு கிடையாது, பெரிய புரிதலும் கிடையாது. இவரை பத்தி பேசுறாரு அப்படின்னா கார்ல் மார்க்ஸ் அப்படின்னு பேசுவாங்க. கார்ல் மார்க்ஸ் பத்தி உனக்கு என்ன தெரியும்? அதே போலதான் நீங்க வந்து அவருடைய முகநூல்லயே ஆரம்ப கட்டத்துல பாத்தீங்கன்னா பிரபாகரனை படம் வச்சிருந்தாரு. அதுக்கு பின்னர் பிரபாகரனை எதிர்த்து பேசுறதையும் கூட நான் பார்த்திருக்கேன். நானும் கூட பிரபாகரனை எதிர்த்து பேசியிருக்கலாம். நானும் கூட அவரை வந்து விமர்சிச்சிருக்கலாம். பட் ஒரு கட்டத்தில் வந்து அவர் குறித்து படிக்க ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். அதாவது ஒருவரை விமர்சிப்பதற்கு கூட அவர் குறித்து நிறைய நம்ம தேடல் இருக்கணும், படிக்கணும், தெரிஞ்சுக்கணும். ஆமா, கண்டிப்பா. அப்ப தெரிஞ்சுக்கிட்டு ஏன்னா எல்லா மனிதர்களும் நிறைய குறைகளோட இருப்பவர்கள் தான். அப்போ அது தெரியாம நம்ம வந்து மேல் புல்ல மெஞ்சிட்டு அப்படியே வந்து பேசு அந்த மாதிரியான ஒரு அரசியல் பார்வை தான் அவருக்கு. ஸோ அவருடைய டேலண்ட்டு, பியூட்டிஃபுல் டெலிவரி. அவருடைய அடுத்த ப்ளஸ் வந்து என்னன்னா கான்டாக்ட்ஸ், டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய கான்டாக்ட்ஸ். டிபார்ட்மெண்ட் தான் உங்களுக்கு சோர்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன். அவ்வளோ. ஆமாம், கண்டிப்பாக அங்கிருந்து. அப்போ அது வந்து உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜ். இதன் வாயிலாக அவருக்கு ஆஃபீஸர்ஸ்
இந்த ஐபிஎஸ் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ், இந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸோட ஒரு தகவல், அவர்கள் வந்து கொடுக்கக்கூடிய தகவல்கள், ஜுடிஷரி இங்கேயும் அவர் நிறைய கான்டாக்ட்ஸ் வச்சுருந்தார். ஸோ இதெல்லாம் அவருக்கு நிறைய தரவுகள் கொடுத்தது. சரியா? இந்த தரவுகளை அவரால் அவருடைய பாணியில் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தார். இவ்வளவுதான் அவருடைய வேலை. அப்போ இந்த 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 டிபார்ட்மெண்ட்லாம் இருக்கு இல்லையா, நான் சொன்னேன் இல்லையா, இந்த சோர்சஸ்ன்னு சொல்கிறாரு இல்லையா, இந்த சோர்சஸ் எல்லாருமே ஏதோ ஒரு எதிர்பார்ப்பின் அடிப்படையில், ஒரு ஆஃபீஸருக்கு இன்னொரு ஆஃபீஸருக்கும் பிரச்சனை, நான் சங்கரை கொண்டு போய் இந்த ஆஃபீஸரை பற்றி கொடுத்துருவேன், அந்த மாதிரி தான் வந்து இது வெளியில் வந்திருக்கு. ஸோ இது வெளில வந்தது நன்மைக்கா அப்படின்னா ஆமாம், நன்மை தான், அதில் ஒன்றும் மாற்றுக்கிறதே கிடையாது. சரியா? சமுதாயத்திற்கு ஏதோ ஒருத்தரை பற்றி தெரிய வருது அப்படின்றது நன்மை தான். ஆனால் அது எதன் பின்னணியில் அது நடக்குது அப்படின்றத நீங்கள் பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது தான் நான் சொல்கிறேன், சங்கருக்கு அந்த அளவு விஷய ஞானம் கிடையாது, அரசியல் பற்றிய விஷய ஞானம் கிடையாது, வரலாறு பற்றிய விஷய ஞானம் கிடையாது, இதெல்லாம் கிடையாது. பட் ஒரு சாமானியனுக்கு என்ன என்ன செய்திகளை எப்படி கொண்டு போய் சேர்க்கணுன்றது தெரியும், அவ்வளவுதான். சரி, இப்போ கூட அண்மையில பாத்தீங்கன்னா இப்போ இருக்க நம்ம சென்னை கமிஷனர் அருண்மலையே மிகப்பெரிய அலிகேஷன்ஸ் வச்சுட்டு இருக்காரு, தொடர்ந்து அவர்களை இது பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கும் நீங்க பாத்தீங்கன்னா அவர் வீட்லயே போய் அவருடைய ஹேபிட் என்ன தெரியுமா சார்? கேபி சுனில்ல ஜெயா டிவில இருந்தார், ஒரு ஒருத்தர் இருந்தார், நிறைய இன்புட்ஸ் இவர் தான் கொடுத்துட்டு இருந்தார். கேபி சுனில் தானா? சுனிலுக்கு வந்து நிறைய இன்புட்ஸ் சங்கர் கொடுத்துட்டு இருந்தார். ஓகே ஓகே. ஏதோ ஒரு நாள் அவர் ஏதோ ஒரு பிஸியில் வந்து அவர் ஃபோன் எடுக்க முடியல. ஓ, என் ஃபோனே எடுக்க மாட்டியா அப்படின்னு உடனே அவருக்கு எதிராக ஒர்க் பண்ணி இன்டெலிஜென்ஸில் நோட்லாம் போட வச்சு அப்புறம் அவர் ஹி ஹேட் டு குவிட் ஜெயா டிவியை. ஜெயா டிவியோட ஹெட்டாக இருந்தார், நியூஸ் ஹெட். ஆமாம். அப்போது அது வரைக்கும் கேபி சுனிலை பற்றி உனக்கு எதுவும் தெரியாதா? அந்த ஒரு நாள் ஃபோன் எடுக்கலன்னு உடனே உன்னோட ஈகோ டச் ஆகிடுச்சு, அதனால அதை பொது பிரச்சனையாக மாற்றுவியா? இல்லை, அந்த ஒரு விஷயம் தான் நீங்கள் நினைக்கிறீங்களா, இல்லை உங்களுக்கு அதன்டிகேட்டட் இதா? நான் தானே பக்கத்தில் இருக்கேன். சரியா? அப்போது அந்த ஒரு நாள் அவர் உன்னை ரிசீவ் பண்ணல, உன்னை ஃபோன் எடுக்கல, சம் ஈகோ இஷ்யூ அப்படின்றதுனால நீ அதை பொது பிரச்சனையாக மாற்றி அவருக்கும் சக்சேனாக்கும் தொடர்பு இருக்குது அப்படின்ட்டுலாம் நீங்கள் வந்து நீ எழுதி இஷ்டத்துக்கு எழுதி அது கடைசியில் எங்கே போய் நின்றுச்சு? அவர் வந்து ஈ லாஸ்ட் இஸ் கெரியர். சரியா? இப்போ நான் இங்கே என்ன நான் பார்க்குறேன்னா, உன்னுடைய ஃபோனை ஒரு நாள் எடுக்கலைன்றது தான் உனக்கு இந்த பாயிண்ட், அதுதான் உனக்கு டிரைவிங் பாயிண்டாக இருந்தது தவிர்த்து சுனில் வந்து சக்சேனாவோட தொடர்பில் இருக்கார் அப்படின்றத நீ கண்டுபிடிச்சி அதன் அடிப்படையில் நீ அதை பிரச்சனையாக்கி அதனால் உனக்கும் சுனிலுக்கும் பிரச்சனைலாம் வரல. இதுதான் இவருடைய இதுவே பார்த்தீங்கன்னாக்கா. இப்போ இன்னைக்கு வந்து அவர் சொல்கிறார், அண்ணாமலை வந்து சுனில் கொனகுலுன்னு இருந்தார் இல்லையா, அந்த இது இப்போ வந்து தேர்தல் இதெல்லாம் வகுப்பில் பண்ணக்கூடியவர்கள், அவருடைய பேரோலில் இருக்கார். அவர் வந்து காட்ஃபாதர் அண்ணாமலைக்கு. உங்களுக்கு இன்னி தான் தெரியுமா? டே ஒன்லேருந்து எனக்கு தெரியும் சுனில் வந்து அண்ணாமலையோடைய காட்ஃபாதர், ஒன் ஆஃப் தி காட்ஃபாதர்ஸில் அவரும் ஒருத்தர் அப்படின்றது எனக்கு டே ஒன்லேருந்து தெரியும். செல்ல பிறந்தகை, அப்புறம் இவர் முக தமிழரசு, அப்புறம் பேர் என்ன அண்ணாமலை, இவங்களுக்கெல்லாம் வந்து ஸ்கிராப்பு இதுவாகுது, ஸ்கிராப்புக்கு அலோகேஷன் இருக்குன்றது இனி தான் தெரியுமா? நான் டே ஒன்லேருந்து சொல்லிகிட்டு இருக்கேன் இது. சரியா? ஏன் சக்கரபாணி முழுக்க சப்போர்ட்டு, சக்கரபாணியோட சப்போர்ட்டில் தான் திண்டுக்கல்லில் பார்த்தீங்கன்னாக்க அந்த இதுவே ஓடுது. யார்? அந்த இவருடைய அண்ணாமலையோட மச்சானுடைய செங்கல் சூளை, அதுக்கு மணல் சப்ளை ஃபுல்லாக இங்கே இருந்தால் மணலில் இவங்க மாஃபியாட்டேருந்து தான் நடக்குது. இதெல்லாம் வந்து நம்ம எப்போலேருந்தோ உடச்சிட்டு இருக்கோம் இந்த விஷயத்த. இன்றைக்கி நீ வந்து உடைக்கிற, இன்றைக்கி எதுக்குன்னா உன்னோட நரட்டிவுக்கு அது செட் ஆகலை அண்ணாமலைன்றதுனால நீ அதை போட்டு உடைக்கிற. என்ன பொறுத்த வரைக்கும் நான் எனக்கு விஷயம் தெரிஞ்ச அன்னிலேருந்து நான் பேசுகிறேன். ஸோ அப்போ இங்கே அதுதான் சொல்கிறேன், திரும்ப ஒரு இடத்துலையும் இப்போ அதிமுகவுடைய சப்போர்ட் உனக்கு வேணுன்றதுனால உன்னுடைய தனிப்பட்ட தேவைக்காக நீ ஒரு விஷயத்தை பொது பிரச்சனையாக்குற. ஸ்டாலின் உதயநிதியை பற்றி தனிப்பட்ட விஷயம் ஏதோ ஒரு இடத்துல, அந்த மாதிரி தான் கமிஷனர் அருண்குமார் இவருடன் தொடர்பில் இருந்தவர் தான். சரியா? ஏதோ ஒரு இடத்துல அவர் மேபி ஹி வுட் ஹவ் பீன் பிஸி, இல்லை ஏதோ ஒரு இடத்துல இவரை அப்ளைஸ் பண்ணாமல் போயிருக்கலாம். ஆமாம். இல்லை, இவருடைய அண்மை கால பேட்டியிலே ஒரு தடவை சொல்லியிருக்காரு, நம்ம இவர் ஸ்டாலினோட மருமகன் முதல்லலாம் ஃபோன் பண்ணால் உடனே எடுத்துருவார், இப்போ எடுக்கிறது இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு. இப்போ எடுக்கிறது இல்லைன்னா அவர்கள் ஊழல்வாதிகள் அப்படின்றது உனக்கு தெரிய வந்துடும், அதுக்கு முன்னாடி உனக்கு தெரியாது.
இது இட்ஸ் நாட் அ வெரி ஹெல்த்தி ட்ரெண்ட். அதாவது பொது பிரச்சனையாக இருந்து நீ போராளியாக இருக்கலாம், உன் தனிப்பட்ட பிரச்சனைக்கு அதை நீ பொது பிரச்சனையாக மாற்றி அதன் அடிப்படையில் நீ போராளின்னு உன்னை காண்பித்துக் கொள்வது வந்து அது ஒரு நேர்மையான ஒரு வழிமுறையாக நான் பார்க்கல. அப்போ உண்மையிலேயே வந்து இந்த சோசியல் மீடியாவில் இன்ஃப்ளூயன்ஸ்ன்னு சொல்கிறாங்களே, அதுக்கு சரியான நபர் அப்படிங்கிறீங்களா அவரை? சரி, அவருக்குன்னு ஒரு ஃபாலோவிங் இருக்குது. அதான் சொன்னேனே, ஒரு திறமையான ஒரு எழுத்தாளர், திறமையான ஒரு அவர் சொல்கிறதை வந்து உண்மைத்தன்மை அப்படின்னு நம்பக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அப்போ அந்த எல்லா ஃபாலோவர்ஸும், அதாவது ஒரு வீடியோவை பார்க்குறவங்க எல்லாமே அதை அப்படியே ஃபுல்லாக முழுமையாக ஏற்றுப்பாங்கல்ல, உடன்படுவாங்கன்னு அவசியம் கிடையாது. நிறைய பேர் பொழுதுபோக்கு கூட பார்த்துட்டு போவாங்க, சுவாரஸ்யமாக இருக்குன்னு கூட பார்த்துட்டு போவாங்க. சரியா, அது மாதிரி கூட நிறைய இருக்காங்க. பட் இருந்தாலும் அவர் சொல்வதை உன்னித்து கவனிக்கக்கூடியவர்கள் அப்படின்றவங்க கணிசமான டெசிஷன் மேக்கிங்க்கு நம்மளுக்கு இது யூஸ் ஆகும்ல. ஆகுமான்றது எனக்கு தெரியல, எவ்வளவு தூரம் ஆகுன்றது எனக்கு தெரியல. ஆனா கண்டிப்பா ரீச் இருக்கு. அதாவது அவர் கொண்டு போறது மக்களை சிந்திக்க வைக்கக்கூடிய ஒரு தன்மை இல்ல. நான் பலதர தமிழ்நாட்டிலையும் சரி வெளிநாடுகளையும் சரி பலதரப்பட்ட மக்களை சந்திக்கிறேன். அப்போ அவங்கெல்லாம் சிலர்லாம் வந்து நம்மகிட்ட கோட் பண்ணி சொல்றாங்க, சங்கரோட இதுங்க பார்த்தீங்களா அந்த இது அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அப்போ அவர் சொல்றதை அப்படி நம்பக்கூடிய மனிதர்களாக இருக்காங்க. அதை நான் இல்லைன்னு நான் சொல்லலை, அது இருக்காங்க. இஸ் ஹேவிங் அன் இம்பேக்ட். அந்த இம்பேக்டோட இது வந்து எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்றது நம்ம போக தான் தெரியும். பட் அட் த சேம் டைம் இப்போ நீங்கள் போலீஸ் ஆஃபீஸர்ஸோட எடுத்துக்கிட்டீங்கன்னாக்க, டிபார்ட்மெண்ட்டில் வந்து இப்போ எப்படி ஜாஃபர் சேட்டுக்கும் இவருக்கும் பிரச்சனை இருந்தது, ஏகே விஸ்வநாதனுக்கும் பிரச்சனை இருந்தது, அந்த மாதிரி நான் பார்த்த வகையில் இப்போ இருக்கக்கூடிய பிரச்சனை என்னென்னா, தமிழ் அதிகாரிகள் விசஸ் தமிழ் அல்லாத அதிகாரிகள். இப்போ தமிழ்நாட்டுக்குள்ளார ஐபிஎஸ் அதிகாரிகள்ட்ட இந்த ஒரு பிளவு இருக்கு. இதை வந்து தமிழ் அல்லாத அதிகாரிகள் சங்கரை பயன்படுத்துறாங்க அப்படின்ற குற்றச்சாட்டுக்கு உண்மை தன்மை இல்லாம இல்லை, அது அடிப்படை இல்லாம இல்லை. ஏன்னா நீங்க அருண்குமார் ஐ நோ இஸ் அன் எஃபிஷியன்ட் ஆஃபீஸர். சரியா, பொலிட்டிக்கல் புல்ஸ் ப்ரெஷர்ஸ் வரலாம். சரி, அது வந்து எனிபடி சிட்டிங் இன் த ஹாட் சீட், ஒரு ஹாட் சீட்டில் உட்கார்ற யாருக்குமே வந்து பொலிட்டிக்கல் ப்ரெஷர் இல்லாமலாம் இருக்காது. ஸோ அதில் வந்து சில விஷயங்கள் நடக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த அந்த பார்த்தீங்கன்னாக்கா ஞானசேகரன் இஷ்யூவில் அஃப்கோர்ஸ் என்னை பொறுத்த வரைக்கும் கமிஷனர் வந்து ப்ரெஷரில் தான் அவர் வந்து ஆக்ட் பண்ணியிருப்பார், ஈல்டாக இருக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டதுன்னு நான் பார்க்குறேன். இது என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங். சரியா, பட் ஆஸ் அன் ஆஃபீஸர் இஸ் அன் எஃபிஷியன்ட் ஆஃபீஸர். அண்ட் ஹேவிங் செட் தட், உன்னுடைய பிரச்சனை அவரோட தனிப்பட்ட பிரச்சனை. நான் புரிந்து கொண்ட வரையில் அந்த தனிப்பட்ட பிரச்சனையை நீ பொது பிரச்சனையாக மாத்துற. சரி, பொது பிரச்சனையாக மாத்துறது கூட ஓகே. இது வந்து அவர் வந்து பொது வெளியில் இருக்கிறாரு, ஒரு பப்ளிக் ஆஃபீஸை ஹோல்டு பண்ணுறாரு அப்படின்னு, பப்ளிக் ஆஃபீஸ்ன்றதோட ஒரு ஈஸ் பப்ளிக் ஆஃபீஸர் அப்படின்னும் போது, பப்ளிக் கிளார் அப்படின்னும் பொழுது நீங்கள் வந்து நீங்கள் ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணுறதுல தப்பு கிடையாது. ஆனால் அது அவர் வீடு வரைக்கும் கொண்டு போய் தனிப்பட்ட விஷயத்துல நீங்க வந்து பேசினது வந்து தப்பு. நீங்க யூ வென்ட் பர்சனல் அகேன்ஸ்ட், அது வந்து அன்வாரண்டட், தப்பு. அதே மாதிரி வருண்குமார் ஐபிஎஸ் இருக்காரு அப்படின்னா, திருச்சி ஐஜி இருக்காரு இல்லையா, அவர் இருக்காருன்னா இஸ் அ யங்ஸ்டர் ஹூ க்ரூ அப் ஆன் மெரிட். வந்து இன்னைக்கு ஒரு பெரிய பொசிஷன்ல உட்காந்துருக்காரு, நாளைக்கு ஆமா அவர் பெரிய பொசிஷன்ல உட்காந்துருக்காரு. அப்போ அவரை பற்றி நீ பேசுறதுன்றது வேற, தனிப்பட்ட விதத்தில் வந்து அவரை வந்து தாக்கி இது பண்ணுறது, சி தட் இஸ் நாட் ஹெல்தி. இது வந்து ஏற்றுக்கக்கூடிய இது கிடையாது. இல்லை, இப்போ போலீஸ் ஆஃபீஸர்னு சொன்னோம்னா அந்த மாதிரி குறிப்பிட்ட ஆட்களை சொல்கிறோம். இப்போ அது இல்லாமல் இந்த மகாலட்சுமி அந்த சன் டிவியில் நியூஸ் வாசிச்சிருந்தேன், அந்த பெண் மேலே மிகப்பெரிய அலிகேஷன்ஸ் வந்தது. அதுபோல் ஒவ்வொருத்தர் மேலே வருது சார். அதாவது அதான் சொன்னேன், நீங்கள் 2009 சங்கருக்கோ எனக்கோ இருந்த மெச்சூரிட்டி என்ன, 2025 என்ன மெச்சூரிட்டி இருக்குன்றதை நீங்கள் கூர்ந்து கவனிக்கணும். அந்த சமயத்தில் இது மாதிரியான விஷயங்களில் நுழைவது அப்படின்றது வந்து ஏதோ பெரிய ஒரு த்ரில்லிங்காக இருந்தது. பட் அது வந்து இட்ஸ் நாட் ரிக்வயர்டு அப்படின்றத காலப்போக்கில் நமக்கு அது உணர்த்தும். சரியா, சங்கரம் உணர்ந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். இப்போ எனக்கு எதிராகவே ஏகப்பட்ட இது ஒர்க் பண்ணாரு. எப்படி சொல்றீங்க? ஒரு கட்டத்தில் என்ன நண்பரா இருந்தீங்க? அப்புறம் அதான் சொல்றேன், சங்கருடைய பிரச்சனை என்னன்னா, தன்னுடைய பர்சனலைஸ்டு ஈகோவில் ஏதாவது தனிப்பட்ட விதத்தில் தனக்கு ரப் ஆயிடுச்சுன்னா அதை பொது பிரச்சனையாக மாற்றி அவங்களை கொண்டு வந்து நான் என்ன பண்றேன் பாரு, ஒன்று சவால்லாம் விட்டாரு. மீடியாவில் மூஞ்சியே வராது அப்படின்னு நான் பார்த்துப்பேன், நான் நினச்சேன்னா எங்கேயும் வர முடியாது நீ அப்படின்லாம் இதெல்லாம் பண்ணார். சரி, அப்போ தான்
யூ லுக் அட் இட் தட் இவர் வந்து என்னென்னா ஏதோ பெரிய பெரிய விஷயங்கள்லாம் பேசுகிறாரு, பெரிய பெரிய இதெல்லாம் பண்ணுறாரு. பட் அந்த ஒரு மனிதனுக்கே இருக்கக்கூடிய அந்த ஒரு நேரோ மைண்டட்னஸ் வந்து அவருக்கு இருக்குது அப்படின்றத பார்க்க முடியுது. அதோடைய வெளிப்பாடு தான் பர்சனலைஸ்டாக நீ போய் தாக்குறது. யாருன்னா இவர் அருண்குமார். தட் இஸ் நாட் கரெக்ட். ஒரு ஒரு ஆஃபீஸரை நீங்கள் வந்து ஓகே யூ ஆர் மேக்கிங் கரப்ஷன் சார்ஜஸ். இல்லை, இப்போ நம்ம பார்க்கும்பொழுது அவர் மட்டும் இல்லையே, சங்கரோட நண்பர்னா இருக்கக்கூடிய வாராகி எனக்கும் நண்பர் தான் அவரும் வந்து அலிகேஷன்ஸ் வைக்கிறாருல்ல. வாராகி வைக்கக்கூடிய அலிகேஷன்ஸ் அப்படின்றது கூட தனிப்பட்ட விதத்தில் அது போகாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். போயிருந்ததுன்னா அதையும் ஏற்றுக்க முடியாது. பட் வாராகியோடைய கம்ப்ளீட் அந்த ஜெர்னியே வேற. வாராகி அவர்களுக்கும் கமிஷனர் அருணுக்கும் வந்து பர்சனலைஸ்டாக அது இருக்கா மாதிரி எனக்கு தெரியல. தனிப்பட்ட விதத்தில் அவர் ரப்பார மாதிரி எனக்கு தெரியும். ஆனால் அவர் அப்படி தானே சொல்கிறாரு, தனிப்பட்ட வாராகியே சொல்கிறாரு, தனிப்பட்ட இது காழ்ப்புணர்ச்சி என் மேலே அவரும் ஒரு செல்வ பெருந்தகையும் சேர்ந்து எல்லாம் திட்டமிட்டு பண்ணுறாங்க. செல்வ பெருந்தகை ரெண்டு பேருமே சொல்கிறாங்க. இப்போ இல்லை, செல்வ பெருந்தகையை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேனே சார், செல்வ பெருந்தகை இஸ் அ பர்சன், இஸ் அ பாலிட்டிஷியன். சரியா? அவரையும் நீங்கள் கமிஷனர் இருக்கக்கூடிய அருண்குமார் அவர்களையும் நீங்க வந்து பொருத்தி பார்க்க முடியாது. அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப நெருங்கிய நண்பர்கள் சொல்றாங்களே. எவ்ரி ஆஃபீஸர் வில் பி க்ளோஸ் டு எவ்ரி பொலிட்டிஷியன். சரியா? நீங்க வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸர் இன் யூனிஃபார்ம். சரியா? அவருடைய அந்த சுச்சுவேஷனே எப்படின்னா நீங்க எந்த அரசியல்வாதியும் வந்து நீங்க பார்த்துதானே ஆகணும். கண்டிப்பா யார் வேணாலும் பார்க்கலாம், பொதுமக்கள் பார்க்க மாட்டேங்க. நீங்க திருமாவளவனோட நல்ல ஒரு இதுல தான் இருப்பாரு. ஏன்னா இவங்கெல்லாம் ஏதோ கூட்டம் நடத்துகிறாங்களோ, பேரணி நடத்துகிறாங்களோ, போராட்டம் நடத்துகிறாங்களோ, இல்லை சம் அதர் இஷ்யூ இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் இவங்க வந்து தேல் பி இன் டச் வித் த கமிஷனர் இல்லையா? ஸோ அதனால் அதை வந்து நம்ம வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து கன்வியூ பண்ணி பண்ணுறாங்க அப்படின்றது ஐ டோன்ட் நோ ஹவு மச் ஆஃப் தட் இஸ் ட்ரூ. நான் அதுக்குள்ளே ரொம்ப டீப்பாக நான் போய் இல்லை. ஆனால் அவங்க ரெண்டு பேரும் வைக்கிற அலிகேஷன் அது மிகப்பெரிய அலிகேஷன் இல்லை. ரெண்டு பேரும் சேர்ந்து தான் திட்டமிட்டு பண்ணுறாங்க அப்படிங்கிறது. சரி, அதே குற்றச்சாட்டு அந்த தரப்பும் வைக்கலாம்ல. வாராகியும் இவரும் சங்கரும் சேர்ந்து அவங்களுடைய தனிப்பட்ட பிரச்சனைகளுக்காக சேர்ந்துன்னு எங்களுக்கு அகேன்ஸ்டா ஒர்க் பண்றாங்க. என்ன ஒரு போலீஸ் ஆஃபீஸரா அவர் வெளில வந்து பேச முடியாது. பிகாஸ் இஸ் வேரிங் த யூனிஃபார்ம். he cannot come and do that. பட் அதர் than that நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, சரி நீங்கள் இதில் முழுக்க செல்வ பெருந்தகையை மேலே சொல்லக்கூடிய நீங்கள் எப்படி நீங்கள் ஸ்டாலினை பற்றி சொல்ல மாட்டேங்கிறீங்க? அவருக்கு எதுவுமே தெரியாது அப்படின்றாரு. எப்படி தெரியாமல் இருக்கும்? சங்கர் இஸ் அண்டர் தி சர்வேலன்ஸ். அது அவரே சொல்றாரு. நான் வந்து சர்வேலன்ஸ்ல இருக்கேன், 24 மணி நேரம் என்னை காவல்துறை கண்காணித்து கொண்டே இருக்கிறது அப்படின்ட்டு. இப்போ சங்கரோடைய வீட்டுக்குள்ள போய் பண்ணது அத்துமீறல், நியாயப்படுத்தவே முடியாது. சரியா? ஏன்னா எப்படி நம்ம சொல்றோம், கமிஷனருடைய தனிப்பட்ட விஷயங்களை சங்கர் எடுத்து பேசினது வந்து ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்றோம் இல்லையா? அதே மாதிரி சங்கரோடைய அம்மா அவங்க பாவம், அவங்க வயசானவங்க. சரியா? அவங்கள போய் நீங்க போய் இந்த மாதிரி தாக்கினது அது எவ்வளவு பெரிய ஒரு மென்டல் டார்ச்சர், அது ட்ராமா. அதை நீங்க செஞ்சிருக்கவே கூடாது. இது வந்து ஏத்துக்கவே முடியாது. ஆனால் அதை வந்து ஸ்டாலினுக்கு தெரியாது, உதயநிதிக்கு தெரியாது. இவங்க இவ்வளோ பெரிய முக்கியமான ஒரு சர்வேலன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு நபர் வீட்டுக்குள்ளே போய் இந்த மாதிரி கலாட்டாவை இவங்க பண்ணுறாங்க, 1.5 மணி நேரம் அதுவும் லைவில் எடுத்து போடுறாங்க. இது ஸ்டாலினுக்கு தெரியவே தெரியாதுன்றது இது நம்புற மாதிரி இருக்கா? ஸ்டாலினுக்கு தெரிஞ்சுதான் நடக்குதுங்க. அப்போ நீங்கள் ஸ்டாலினுக்கு தெரியாமல் ஸ்டாலினுடைய சரி தான் பண்ணுங்க, பிரச்சனை எல்லாம் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லாமல் இது நடக்க வாய்ப்பே கிடையாது. சரியா? அப்போ நீங்கள் ஸ்டாலினுக்கு தெரியாது, உதயநிதிக்கு தெரியாது, ஆனால் இவருக்கு கமிஷனருக்கு தெரியும், செல்வ பெருந்தகைக்கு தெரியும். ஸ்டாலினை வந்து இவரு காப்பாத்துறாரு, சேஃப்கார்ட் பண்றாரு. அதுதான் நான் சொல்றேன். இது வந்து விட்டு போட்டு வச்சுக்கிறது. நாளைக்கு ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு நாளைக்கு இந்த ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு அதிமுக ஆட்சிக்கு வருதுன்னு வைங்க, இதே மாதிரி தான் அதிமுகவோட ஏதாவது ஒரு பர்சனல் இதில் வந்து ப்ராப்ளம்ல இவர் திரும்பி அவங்களுக்கு எதிராகவும் திரும்பலாம். அப்போ ஸ்டாலின் தேவைப்படும்ல. இப்படி அப்படிதான் நான் அதை பார்க்குறேன். பிகாஸ் எப்படி நீங்கள் அப்சர்வ் பண்ணுறீங்க, ஸ்டாலினுக்கு எதுவுமே தெரியாது, அப்போ அப்புறம் என்னத்துக்கு சீஃப் மினிஸ்டராக வந்திருக்காரு? அப்போ இது தன்னுடைய நேரடி கட்டுப்பாட்டில் காவல்துறை இயங்குதுன்னு சொல்லக்கூடிய ஸ்டாலின் சென்னையில இருக்காரு, இவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நடக்குது அப்படின்றது அவருடைய பார்வைக்கு தெரியாம நடக்கும். இல்லை, இவ்வளவு நீங்க சொல்றீங்க. அப்போ வந்து அவர்கள் வீட்டில் கொண்டே மலத்தை அள்ளி தெளித்தவர்கள், ஊத்தி விட்டவங்க இதுவரைக்கும் அரெஸ்ட் பண்ணலையே. கேவலமான செயல், அதில் ஒன்றும் மாற்று கருத்தே கிடையாது. அதாவது சங்கர் இது வரைக்கும் வந்து எதிர்கொண்ட எதிர்ப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா காவல்துறையிலேருந்து எதிர்ப்பு. காவல்துறை வந்து அவரை அரெஸ்ட் பண்ணுவாங்க அந்த மாதிரி.
ஜுடிஷியரியிலிருந்து கண்டெம்ட் மாதிரியான பிரச்சனைகள்லாம் எதிர்கொண்டார். பட் ஒரு அரசியல் கட்சியிடம் இருந்து நேரடியாக இந்த மாதிரி இப்போ அந்த காலத்தில் உருட்டுக்கட்டை எடுத்துகிட்டு சம்பத் வீட்டுக்கு போனாங்க, ஈவிகே சம்பத் வீட்டுக்கு போனாங்க, திமுக பிரச்சனை வந்தபோது, உள்கட்சி விவகாரம் வந்தபோது, அந்த மாதிரி தாக்குதல் பழக்கருப்பியா விட்டு அடித்து உடைச்சாங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? திமுக 2010 அந்த காலகட்டத்தில் நினைக்கிறேன். ஆமாம், நீ குஷ்பு வீட்டிலே கல்ல எரிஞ்சாங்க. இந்த மாதிரியான தாக்குதலை இப்பொழுதுதான் சங்கர் எதிர்கொள்கிறார். சரியா? அப்போ அது வந்து அவரை வந்து ஒரு உண்மையிலேயே எந்த மனிதனுக்குமே இருக்குங்க. எண்ட் ஆஃப் தி டே அவரும் மனிதர் தானே. அப்போ அவருக்கு வந்து உளவியல் ரீதியாக அது கண்டிப்பாக ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கும். அதனுடைய வெளிப்பாடு தான் நான் கொஞ்ச நாள் இதுலேருந்து ஒதுங்கிடுறேன் அப்படின்ட்டு. பட் சங்கர் பீயிங் சங்கர், அவரால் இது ஒதுங்கி இருக்க முடியாது. சரியா? ஏன்னா அவர் இதையே சுவாசிக்கிறார். ஐ நோ ஹிம் பர்சனலி டு தட் எக்ஸ்டென்ட் தட் இதையே சுவாசிக்கக்கூடிய ஒரு நபர், 24 மணி நேரமும் இதையே சிந்திக்கக்கூடிய ஒரு நபர் அப்படின்னும் பொழுது கண்டிப்பாக அதை விட்டுட்டு எப்படி இருப்பார்? மணின்றது செகண்டரி. அவரை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு போதை. ஆமாம் ஆமாம். ஓ, அவருக்கு அது போதை மாதிரிங்கிறீங்களா? ஆமாம். இது வந்து ஒரு நம்ம சுவாரஸ்யமாக இருக்கணும், நம்ம வந்து இதுவாக வந்து நியூஸ் பிரேக் பண்ணி அது பண்ணி இது பண்ணி இது வந்து ஒரு தலைக்கு ஏற்றி கொண்டிருக்கின்ற ஒரு போதை. சரியா? இப்போ இந்த போதையிலேருந்து அந்த மனிதர் விடுபடவே முடியாது. சோனி ஒரு 10 நாள் பிரேக் பண்ணாலும் திரும்பி வந்து அந்த இதுதான் பண்ணி ஆகணும். இதுதான் சங்கர். ஸோ அதனால் நீங்கள் நல்லவரா கெட்டவரான்னீங்கல்ல, நீங்கள் சங்கருடைய எல்லா விஷயங்களையும் எடுத்தீங்கனாலும் தனிப்பட்ட தன்னுடைய தேவைகளுக்காகவும், தேவைகள்னால் நான் பணம்னு சொல்லலை, நாட் நெசசரிலி மணி, மை வேர்ட்ஸ் ஆர் வெரி கேர்ஃபுல், நாட் நெசசரிலி மணி, பட் தன்னுடைய தனிப்பட்ட ஈகோ கிளாஷ்காகவோ அதை வந்து பொது பிரச்சனையை மாற்றி கொண்டு போகக்கூடிய ஒரு வழிமுறையை தான் அவர் கெரியர்லேயும் அவர் கடைபிடிச்சிட்டு வர்றாரு. இன்னி வரைக்கும் அதுதான். இது நல்லதா கெட்டதா இது பார்வையாளருக்கு விட்டுறணும். அதான், இது பார்வையாளர் தான் பார்க்கணும். ஏன்னா பார்வையாளர்கள் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா எந்த மாதிரி எந்த டைம்ல அவர் இப்படி பண்ணுவார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பண்ணணும் சார். அவருடைய போராட்ட குணத்தை நீங்க பாராட்டணும். ஆமாமா, எவ்வளவு வந்தாலும் எவ்வளவு எதிர்ப்பு வந்தாலும் அது வந்து நிக்கிறாரு. அசாத்தியமான போராட்ட குணம். அந்த போராட்ட குணத்தை நம்ம வந்து அது அப்படி நம்ம கடந்து போக முடியாது. அது வந்து உண்மையிலேயே பாராட்டத்தக்க. இல்ல, 2 தடவை சிறைப்பட்டு 3 தடவை நினைக்கிறேன். 3 தடவை முதல் தடவை சார் சிறையில நீங்க சிறைப்பட்டுன்றதோட நம்ம நிறுத்திட முடியாது. சிறையில அவருக்கு இழைக்கப்பட்ட கொடுமைகள் அதெல்லாம் வந்து எந்த மனிதனும் வந்து அவ்வளவு சாதாரணமா தாங்கி நிக்க முடியாது சார். உள்ளுக்குள்ளார அவ்வளவு இதுவாக நடந்திருக்கு. நானும் சிறையில் இருந்திருக்கேன். சரியா? மிகப்பெரிய அளவில் உளவியல் ரீதியாக இருக்கும். உளவியல் ரீதியாக வந்து சில இதெல்லாம் பின்ஃபிளிக்ஸ்லாம் கொடுப்பாங்க. பட் உடல் ரீதியாக அந்த மாதிரி, அதாவது ஒரு ஐசோலேஷன் பண்ணி அது இருக்கு இல்லையா, அது ரொம்ப கொடுமை சார். அதை ஒருத்தர் அண்டர்கோ பண்ணுறதுன்னு இருக்கு இல்லையா, அது அண்டர்கோ பண்ணியும் இஸ் ஸ்டாண்டிங் ஸ்ட்ராங் பாருங்க. நானும் வந்து எனக்கும் வந்து எல்டிடின்னு சொல்லி என் மேலே ஒரு வழக்கு போட்டு என்எஸ்ஏ போட்டு நான் கிட்டத்தட்ட ஒரு 8.5 மாதம் இருந்துட்டு தானே வந்திருக்கேன். ஆமாம் சார். ஆனால் நான் எனக்கு வந்து சிறை கொடுமைகள்லாம் நடந்ததுன்னா கேட்டால் எனக்கு நான் சிரிச்சுட்டு தான் போவேன். நான் என்ன இதெல்லாம் கொடுமையான்னு நினைப்பேன். ஆமாம், அது போல தான் அவரு நினைச்சிருப்பாருங்க. ஆமாம், பட் அவருக்கு உளவியல் ரீதியாகவும் நீங்கள் உளவியல் ரீதியெல்லாம் அவரும் சாதாரணமா வந்து விழுந்துரும். அதுதான் சொல்றேன் நான். அப்படி பிரேக் ஆகாத ஒரு மனிதரா இருக்கிறதுனால அதை பாராட்டணும். நம்ம சரி, நீங்க அதை அண்டர்கோ பண்ணிட்டு வந்தவங்களுக்கு தான் தெரியும் சார். நான் ஐ பீன் தேர் இன் பிரிசன் ஃபார் 7 months. ஐ நோ ஹவ் இட். இல்ல, ஒரு சிலர் வந்து ஜெயிலுக்கு போயிட்டு வந்தா அப்படின்னு சொன்னாலே ஒரு மாதிரி விழுந்துறவங்க இருக்காங்க. ஆனால் சிறைக்கு போயிட்டு வந்து அதுக்கு மீறி எதிர்த்து நின்னவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. அது வந்து பாராட்ட வேண்டிய விஷயம். அது அம்சி ஒரு சில நான் பேசும்பொழுதே உங்கள்கிட்ட நான் ஆரம்பிக்கும் போதே நான் உங்கள்கிட்ட சொன்னேன் சார், நான் இருக்கிறத சொல்றேன். சரியா? இதுல எனக்கு தனிப்பட்ட காழ்ப்பு, தனிப்பட்ட அதையெல்லாம் கடந்து தனிப்பட்ட காழ்ப்பு ஏதோ ஆழ் மனசு இருக்கலாம், தெரியாது. பிகாஸ் ஹி ஹஸ் டன் டேமேஜ் டு மீ ஆல்சோ. சரியா? பர்சனலைஸ்டா. பட் அதை நான் வந்து எந்த அளவுக்கு என்னால் வெளியில காமிக்காம பேச முடியுமோ அதை நான் முயற்சி பண்றேன். பட் இங்க வந்து நான் சொல்லக்கூடியது என்னன்னா, இதுல வந்து அவர் நல்லவர் கெட்டவர் அப்படின்றத விட இதுல எந்த இடத்துலையுமே நான் அவர் பொது பிரச்சனைக்காக ஒரு போராளியாக மாறினார்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் போராளியாக அவருக்கு இழைக்கப்பட்ட அந்த பிரச்சனைகளை எல்லாம் எதிர்கொண்டு வந்து நிற்கிறார், அவ்வளவுதான். ஆனா இதுல எந்த இடத்துலையும் பொதுநலன் என்பதே கிடையாது.
அப்படின்னு நீங்க உங்களுடைய இது என்னுடைய ஒரு பார்வை உங்களுக்கு இருக்கு. இந்த பார்வை வந்து மக்கள் பார்த்து கொண்டிருக்காரு பாருங்க, அவங்க டிசைட் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க வந்து சங்கரையும் ஃபாலோ பண்றாங்க நிறைய பேர். ஸோ நம்மளும் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கிறோம். அவர் மேல இருந்த ஒரு மரியாதை, அவர் கொண்டு வர இது அப்படிங்கிறதெல்லாம் வந்து இப்போ உங்களோட பேச்சுல எந்த மாதிரி அவர் ஏன் அப்படி பண்றாரு அப்படிங்கிற ஒரு கொஸ்டினோட நீங்க வச்சிருக்கீங்க. இது வந்து நல்லவரா கெட்டவரா அப்படிங்கிறது வந்து மக்கள் தான் தீர்மானிக்கணும். கண்டிப்பாக அதை தீர்மானிப்பாங்க. ரொம்ப நன்றி, மகிழ்ச்சி. சங்கரை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக பேசுனீங்க, மகிழ்ச்சி.